இந்த நாள் நம்ம தியானிக்க போகிற சத்துனுடைய 5வது அம்பு என்னன்னா, சாரமற்று போகும்படி எய்யப்படுகிற அம்பு. இந்த அம்பு பேர் என்னது? சாரமற்று போகும்படி. ஊழியர்களையோ இல்ல ஊழியர்களுடைய குடும்பங்களையோ குடும்பத்தில் உள்ளவர்களையோ சாரமற்று போகும்படி அவர்களுக்கு எதிராக இந்த அம்பு, சத்துனுடைய அம்பு என்ன பண்ணப்படுகிறதா? எய்யப்படுகிறது. அதுதான் நம்ம இந்த வசனத்துல வாசிச்சோம். அதற்கு ஆதாரமா லூக்கா 14:34 சொல்லுது, உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும். சாரம் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு நீங்க எசன்ஸ் அல்லது அதோட குவாலிட்டி இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். உப்பு நம்ம எல்லாருக்குமே தெரியும், அப்படித்தானே? உப்பு எப்படி இருக்கும்? ஒயிட்டா இருக்கும். நம்ம கையில வரும்போது நல்லா ஒயிட்டா பளபளன்னு வருது. உப்பு நம்ம எல்லாருமே அன்றாட ஒரு உணவுல பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். உப்பு இல்லாம நம்மளுடைய வாழ்க்கையை நினைச்சு பாருங்க, ரொம்ப மட்டமா இருக்கும். ஆமேன். உப்பு இல்லாம ஒருவேளை நம்மளுடைய உணவுலையும் சரி இல்ல நம்மளுடைய சரீரத்திலையும் சரி உப்புங்கிறது ஒரு முக்கியமான ஒண்ணு. சில பேர் ஹாஸ்பிட்டலைஸ்டா இருக்கும்போது சொல்லுவாங்க, உப்பு ஜாஸ்தியா இருக்கு, அதனால அவருக்கு இந்த கிட்னில இந்த பிரச்சனை, உப்பு இதுவா இருக்கு. இல்ல சில பேருக்கு சொல்லுவாங்க, உப்பு எப்படி இருக்கு, ரொம்ப கம்மியா இருக்கு. இதே இது நம்மளுடைய உணவு பழக்கத்திலயும் சரி, இன்னைக்கு சாப்பாடுல உப்பு ஜாஸ்தியா இருக்கு, அதனால எனக்கு வேண்டாம், சாப்பிட பிடிக்கலன்னு சொல்லுவோம். இல்லைன்னா இன்னைக்கு என்ன உப்பு கம்மியா இருக்கு, கொஞ்சம் உப்பு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம், சாப்பிட்றோம். அப்போ உப்பு ஒரு மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையில ரொம்ப பிரயோஜனமான ஒரு பொருள். உப்பு இல்லாம ஒரு உணவு பொருளை நம்ம என்ன பண்ண முடியாது, யோசிக்க முடியாது. அந்த மாதிரி உப்பு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. ஆனா ஆண்டவர் இந்த வசனத்துல சொல்றார், உப்பு நல்லதுதான், ஆனா அந்த உப்பு தன்னுடைய சார தன்மையை இழந்து போனால் அது எதினால் சாரமாக்கப்படும். உப்பு தன்னுடைய குவாலிட்டியான அந்த சாரம், அந்த உப்புடைய ஒரு சுவை இருக்குல்ல, அந்த சுவையை அந்த உப்பு இழந்துருச்சுன்னா, ஒருவேளை நீங்க சாப்பிடுற சாப்பாடுல நீங்க உப்பு போட்டிருக்கீங்க, நீங்க போட்டிருக்க உப்பு பத்தல, கொஞ்சம் அடிஷனலா உப்பு போடும்போது அந்த சாப்பாடுல உப்பு ஏறவே இல்லை, அந்த உப்பு அதோட தன்மையை இழந்துருச்சுன்னா அந்த உப்பு அதுக்கப்புறம் எதற்கு பயன்படுத்த முடியும்? எதுக்குமே பயன்படுத்த முடியாது. உப்பு அது போட்டாலும் சாப்பாடுல உப்பே தெரியல, அந்த டேஸ்ட் தெரியல அப்படின்னா அதை நம்ம என்னதான் பண்ணுவோம்? வேதம் அந்த வசனம் எடுத்து சொல்லுது, அது நிலத்துக்காகிலும் எருவுக்காகிலும் உதவாது. அது ஒரு உரத்துக்காகவோ இல்ல நிலத்தின் மற்ற காரியங்களுக்காக எதுக்குமே உதவாது. அதை வெளியில கொட்டி போடுறதுதான். இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, வெளியிலே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேற ஒன்றுக்கும் என்ன பண்ணாதான் அது உதவாது. அப்போ ஒரு பொருள் தன்னுடைய சாரத்தன்மையை இழந்து போயிருச்சுன்னா அது மனிதர்களால் மிதிக்கப்படுகிற ஒரு நிலைமைக்கு அது என்ன பண்ணப்பட்டுருது, தள்ளப்பட்டுருது. நான் சொல்ல வர கான்செப்ட் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். உப்பு தன்னுடைய தன்மையை, தன்னுடைய குவாலிட்டியை, தன்னுடைய எசன்ஸ் அது எப்போ இழக்குதோ அப்போ அது வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷங்களால மிதிக்கப்படுகிற ஒரு பொருளா என்ன பண்ணிருது, மாறிடுது. டைனிங் டேபிள்ல இருக்கிற பொருள், கிச்சன்ல ஒரு அழகான ஜாடியில இருக்கிற பொருள் தன்னுடைய தன்மையை இழக்கும் போது அது மிதிக்கப்படுகிற ஒரு இடத்திற்கு, குப்பைக்கு நேரா என்ன பண்ணிருது, கடந்து செல்லுகிறது. இன்றைக்கு சத்துருவானவன் நம்முடைய வாழ்க்கையில, விசேஷமா ஊழியர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்குள்ளே ஒவ்வொரு எசன்ஸ் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒவ்வொரு தன்மைகளை வச்சிருக்கிறார், விசேஷித்த தன்மைகள். எப்படி ஒரு மருத்துவத்துறையில எல்லா மருத்துவர்கள் எல்லாருமே நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது டாக்டர்ஸ் அப்படின்னு தெரிஞ்சாலும் இவர்கள் இருதயத்துக்கு ஸ்பெஷலான ஒரு டாக்டர், கார்டியாலஜிஸ்ட். இவங்க கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பார்க்கறதுக்கான டாக்டர், இவங்க பல் சம்பந்தப்பட்ட டாக்டர், இது மாதிரி இவங்க எலும்புகளுக்கு, இப்படி ஒவ்வொன்றும் பிரிச்சு என்ன பண்றாங்க, ஒவ்வொருவரும் தங்களுடைய காரியங்கள்ல விசேஷித்து இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள அந்த தன்மையை ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறார், அதுதான் அவங்களோட வாழ்க்கையில அந்த எசன்ஸ். அதே போல ஊழியர்களா இருக்கிற நாம், ஊழியருடைய சந்ததிகளா இருக்கிற நாம், கர்த்தர் நமக்குள்ளே வைத்திருக்கிற அந்த அபிஷேகம் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு எசன்ஸ். ஒருத்தரால நல்ல ஆண்டவரை ஆராதிக்க முடியும், ஆராதனைக்குள்ள ஜனங்களை நடத்த முடியும். ஒருத்தரால கர்த்தருடைய வார்த்தையை நல்லா போதிக்க முடியும், அதற்குள்ளே ஜனங்களை நடத்த முடியும். ஒருத்தரால சுகமாக்க முடியும், ஒருத்தரால பாஷைகளை வியாக்கியானம் பண்ண முடியும், ஒருத்தங்களால அற்புதங்களை செய்ய முடியும், ஒருத்தங்களால கட்டுகளை அறுத்து ஜெபிக்க முடியும். இப்படி ஒவ்வொருத்தருக்குள்ள கர்த்தர் ஒவ்வொரு எசன்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். ஒவ்வொரு தன்மைகளை வைத்திருக்கிறார். ஒவ்வொருவரும் அந்த தன்மைகளோடு கூட நம்ம செயல்பட்டு கொண்டு இருந்தோம் என்றால் கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படும். கர்த்தருக்காக நம்ம நிறைய காரியங்களை செய்ய நம்ம ஆரம்பிச்சிரும். இதை அறிந்த சத்துரு அவன் உங்களை கிரியை செய்யறத நிறுத்தல, உங்களுக்கு எதிராக நீங்க ஒருவேளை நீங்க கார்டியாலஜிஸ்டா இருந்தீங்கன்னா கார்டியாலஜிஸ்டா இருங்க, ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த எசன்ஸ் என்ன பண்ணிடுறான்னா
சாரம் அற்று போக பண்ணிடுறானா. நீங்க ஜெபிக்கும் போது வியாதியஸ்தர்கள் சுகமாகறாங்க. அப்ப சத்துரு என்ன பண்றான், அந்த எசன்ஸ், அந்த வியாதியஸ்தர்களை சுகமாக்குகிற கிருபை உங்களிடத்திலிருந்து, அந்த தன்மை உங்களிடத்திலிருந்து வெளிப்படக்கூடாதபடிக்கு அந்த சாரம் அற்று போகிறதுக்கு என்ன உண்டோ அந்த காரியத்தை செய்யறான். அந்த அம்பை எய்கிறான். அப்போ நீங்க ஒருவேளை உங்களுக்குள்ள குழப்பமோ அவிசுவாசமான காரியங்களோ விதைக்கும் போது நீங்க விடுதலை கொடுக்கிறவர்களா இருக்கிற நீங்க விடுதலை கொடுக்காம ஊழியத்துல தான் இருப்பீங்க. ஆனா ஆண்டவரை தான் தேடுவீங்க, பைபிள் படிப்பீங்க. ஆனா உங்களுடைய தன்மை அது என்ன பண்ணிரும், சாரம் அற்று போயிடும். நான் சொல்ல வர காரியம் புரியுதா? அப்போ சாரம் அற்று போக பண்ண சத்துருவானவன் தன்னுடைய ஆயுதத்தை என்ன பண்றான்னா, ஒவ்வொரு நாளும் உங்களை ஊழியத்துல இருந்து தனியா பிரிச்சுட்டு போகிறது அவனுடைய பிளான் இல்ல. நீங்க ஊழியத்திலே இருக்கலாம், எத்தனை வருஷம்னாலும் ஊழியம் செய்யலாம், நீங்க ஆண்டவரை சேவிக்கலாம் எத்தனை. ஆனா ஆண்டவர் உங்களுக்குன்னு ஒரு எசன்ஸ் வச்சிருக்காருல்ல, முக்கியமா இதுக்குதான் நான் இவனை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறேன், இந்த பர்பஸ்க்காக தான் இவனை நான் உயிரோட வச்சிருக்கிறேன். அந்த தன்மையில இருந்து உங்களை மங்கி போக பண்ணி கொண்டே இருந்து அந்த தன்மையே ஒரு நாள் உங்ககிட்ட இல்லாம பண்ணணும். அதுதான் அவனுடைய திட்டம். ஒருவேளை ஆண்டவருக்காக நல்ல உற்சாகத்தோடு பிரயாசப்படுறீங்க, ஆண்டவர் பார்க்கிறார் பரலோகத்துல இருந்து உங்களுடைய பிரயாசத்தை விட உங்க உற்சாகம் அவர் பார்வைக்கு மேன்மையா தெரியுது. நீங்க உற்சாகமா ஆண்டவருக்கு நீங்க செய்யற வேலைகள் சின்ன சின்ன காரியங்கள் தான், ஆனா நீங்க அந்த முழு உற்சாகத்தோடு செய்யறத கத்தர் பார்த்து உங்களை ஆசீர்வதிச்சிட்டே வரான்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்குள்ள இருக்கிற எசன்ஸ் என்னது, அந்த உற்சாகம். அந்த உற்சாகத்தை கெடுக்கும்படி சத்துரு தன்னுடைய ஆயுதத்தை என்ன பண்றான், ஏறான். அப்ப நீங்க வேலை செய்வீங்க, முன்னாடி விட அதிகமா வேலை செய்வீங்க, முன்னாடி விட அதிகமா ஆண்டவரை தேடி வருவீங்க. ஆனா அந்த உற்சாகம் இல்ல. முன்னாடி நல்ல உற்சாகமா அதே காரியத்தை செய்தோம், இதை விட கம்மியா செஞ்சாலும் நல்ல உற்சாகத்தோடு மன நிறைவோடு செஞ்சோம். இப்ப அந்த உற்சாகத்தை அவன் குறைத்து அந்த உற்சாகத்தை கெடுக்க மனிதர்களுடைய வார்த்தைகளை பயன்படுத்தலாம், உங்க குடும்ப சூழ்நிலைகளை பயன்படுத்தலாம், உங்க வேலை காரியங்களை பயன்படுத்தலாம், உங்களுடைய சரீர பலவீனம் ஏதோ ஒண்ணு அந்த உற்சாகத்தை இழக்க பண்ணி நீங்க எவ்வளவு வேலை செஞ்சாலும் ஆண்டவருக்கு பிரியமா அது என்ன பண்ணாது, இருக்காது. ஆனா ஆண்டவர் அந்த உற்சாகத்தை தான் நம்ம இடத்துல என்ன பண்றாரு, எதிர்பார்க்க, அந்த மன நிறைவை எதிர்பார்க்கிறார். சத்துரு பார்க்கிறான், இந்த உற்சாகத்தினால தானே இவன் இவ்வளவு ஆசீர்வதிக்கப்படுறாங்க, இந்த உற்சாகத்தினால தானே கத்தருடைய கண்கள் இந்த மனிதன் மேல இருக்குது. அப்போ இவன் உற்சாகமாய் கிரியை செய்யக்கூடாதுபடி, இவன் உற்சாகமாய் விதைக்க கூடாதுபடி, இவன் உற்சாகமாய் கத்தருக்கென்று ஓடி வரக்கூடாதுபடி, அவன் உற்சாகத்தை கெடுக்கணும்னா அதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம், அந்த காரியங்கள் என்ன பண்றான் சத்துரு. அவன் யோசித்து திட்டமிட்டு அந்த காரியங்களை செய்யும் போது நம்ம தேவ சமூகத்துக்கு வரோம், ஆனா அந்த உற்சாகம் இல்லை, அந்த மன நிறைவு இல்லை. தேவனை தேடிதான் வரோம், தேவனுக்காக பிரயாசப்படணும்னு வரோம், ஆனா நம்மள சோர்ந்து போயிடும். ஏதோ ஒரு காரியம் பார்த்தோன்னே நம்ம மனசு என்ன ஆயிருது, சோர்ந்து போயிருது, நம்ம நொந்து போயிருது, நம்ம டக்குன்னு உடஞ்சு போயிடும். அப்போ சத்துரு அவனுடைய பிளான் சக்சஸ். ஓகே, இனிமே நீ என்ன ஊழியம் செஞ்சாலும் யாருக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு பிரச்சனை இல்லை. அப்போ சத்துரு விசேஷமாய் அவருடைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எய்கிற ஒரு ஆயுதம், ஒரு அம்பு என்னது, சாரம் அற்று போக பண்ணுகிறது. அது பெரிய பெரிய காரியங்கள் இருந்து சின்ன சின்ன காரியங்கள் வரைக்கும் அதுல இருக்க மெயின் சப்ஜெக்ட் என்ன பண்ணிடுவான், ரிமூவ் பண்ணிடுவான். நீங்க இந்த காரியங்களை செய்வதற்கு எல்லாவற்றுக்கும் பேஸா கத்தர் எந்த ஒருவேளை நீங்கள் விசுவாசத்திலே நல்ல ஒரு வீரர்களா இருந்து ஆண்டவரை பிரியப்படுத்தியிருப்பீங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும், புயல் போல காரியங்கள் இருந்தாலும் நல்ல ஆண்டவரை விசுவாசிக்கிற ஒரு தன்மையை கத்தர் உங்களுக்குள்ள வைத்திருப்பார். அப்போ அந்த விசுவாசிச்சே நீங்க காரியங்களை சாதிக்கிறதை சத்துரு பார்த்துட்டே இருப்பான். அந்த இப்போ இவ்வளோ ஆசீர்வாதம் இந்த குறுகிய காலத்துக்குள்ள இவ்வளோ மேன்மைகள் இவனுக்கு எப்படி வந்ததுன்னு சத்துரு பார்க்கும்போது கத்தருடைய கண்கள் உங்க விசுவாசத்துல பார்த்து நீங்க அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறத சத்துரு நோட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அவனுடைய ஆயுதம் எதுக்கு நேரா வரும், இவனுடைய மற்ற காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் பிரியப்படல, இவனுடைய விசுவாசம் தேவனுடைய பார்வையில வெளியேற பெற்றதா இருக்கு. அப்போ இவன் விசுவாசத்தை எப்படி கெடுக்கணும்னு உங்களுக்கு நேரா அந்த சாரத்தை அற்று போக பண்ணும்படிக்கு சத்துருவானவன் தன்னுடைய அம்புகளை என்ன பண்றானா, ஏய்கிறான். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் கவனமா இருக்கணும். என்னது, நம்முடைய சாரம், நம்ம எதை சார்ந்து, நம்மளுடைய எசன்ஸ் என்னங்கிறத நம்ம முதல்ல என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். சொல்லுவாங்கல்ல, நம்மளுடைய பலன் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய பலன் எது, பலவீனம் எதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்பிரிச்சுவலி சரி, பிசிக்கலா நமக்கு ஒருவேளை இந்த காரியம் நமக்கு செட் ஆகுது, இந்த உணவு நமக்கு ஒத்து வராது, இங்க இந்த கிளைமேட் நமக்கு ஒத்து வராது, நம்ம சரீரத்தை குறித்து தெரிந்து வைத்திருக்கிறோம்ல. இதே போல ஸ்பிரிச்சுவலா எது உங்களுடைய வீக்னஸ், எது உங்களுடைய ஸ்ட்ரென்த்ங்கிறத தெரிந்து வைத்துக் கொள்ளணும். ஆமென். அப்ப இங்க உப்பை குறித்து சொல்லும் போது, உப்பு சாரம் அற்று போயிருச்சுன்னா அது அவ்வளவுதான். இப்போ ஏப்ரல் மேல மாம்பழம் சீசன் வந்தது, நல்ல மாம்பழங்கள் என்ன பண்றோம், வாங்குறோம். நல்ல விலை கொடுத்து மாம்பழங்கள் வாங்கிட்டு வந்து நல்ல ஸ்மெல் இருக்கு, நல்ல கலர் இருக்கு, அதை கட் பண்ணி சாப்பிடும் போது மாம்பழத்துக்குரிய சுவை இல்லைன்னா மீதி ஒரு 4 மாம்பழம் வாங்குறதுல 1 கட் பண்றோம், அடுத்து என்ன பண்ணி பார்ப்போம், கட் பண்ணி 4லயுமே அந்த டேஸ்ட் இல்லைன்னா அது என்னதான் பண்ணுவோம், வேண்டாம், என்னவோ தெரியல, நான் வாங்கின கடை சரியில்லையா,
இல்ல அந்த சீசன்ல ஒவ்வொன்றையா என்ன பண்ணி பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்க ஒருவேளை காசு வேற இடத்துல கொடுத்து இப்படி பார்ப்போம். அந்த சுவையை நம்ம பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நம்முடைய என்ன சொல்றது, நம்முடைய கண்கள் அந்த மாம்பழத்தை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், தேடிட்டே இருக்கும். இந்த சீசன்ல நல்லா ஒரு மாம்பழம் என்ன பண்ணலையே, இன்னும் சாப்பிடல. கர்த்தருடைய கண்கள் மனிதனுக்குள்ளே அவர் வைத்திருக்கிற வெளியேற பெற்ற அந்த குவாலிட்டி, அந்த தன்மையை நோக்கி தான் பாக்குது. நம்ம நினைக்கிறோம் நம்ம ஆண்டவருக்காக இத்தனை மணி நேரம் ஜெபிக்கிறோம், இத்தனை மணி நேரம் நம்ம ஊழியம் செய்றோம், இதனால கர்த்தர் ஆசீர்வதிக்க இல்ல. உங்களுக்குள்ள ஒரு விசேஷித்த தன்மை இருக்கு, அது மற்றவங்களுக்குள்ள இருக்காது. மற்றவங்களுக்குள்ள அது வேற மாதிரி இருக்கும். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சின்ன விசுவாசமா இருக்கலாம், இல்ல ஆண்டவருக்காக நீங்க வச்சிருக்க வைராகியமா இருக்கலாம், இல்ல ஆண்டவருக்கு நீங்க காண்பிக்கிற அந்த பரிசுத்தமா இருக்கலாம், ஆண்டவருக்கு நீங்க கொடுக்கிற காரியங்கள் இருக்கிற அந்த உண்மையா இருக்கலாம், இல்ல உங்களுடைய உற்சாகமா இருக்கலாம். உங்களுக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிற அந்த எசன்ஸ், அதை கர்த்தருடைய கண்கள் பார்த்து அதுக்கு ஏற்றபடி உங்களை ஆசீர்வதிச்சுட்டே இருக்காங்க. அதே போல சேம் சைடு சத்துருவும் கர்த்தர் எதை வைத்து இந்த மனுஷன் ஆசீர்வதிக்கிறாருங்கிறத அவன் அறிந்து வைத்துக்கொண்டு அதற்கு எதிராக என்ன பண்றான், தன்னுடைய ஆயுதங்களை எய்து கொண்டு இருக்கிறான். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய எசன்ஸ் எதை சார்ந்து இருக்கு, எப்படிப்பட்டதா இருக்குங்கிறத நம்ம என்ன பண்ணணும், தெரிந்து கொள்ள வேண்டும். உப்பு, இங்கிலீஷ்ல அதை என்ன சொல்லுவாங்க, சால்ட். சால்ட் வந்து லத்தீன் வேர்ட்ல இருந்து அப்படியே வந்த ஒரு வேர்டா, சால், SAL அப்படிங்கிற வேர்ட்ல இருந்து அப்படியே வந்துச்சான். முன்னாடி காலத்துல இந்த உப்பை எதற்கு பயன்படுத்துவாங்கன்னா, வணிகத்துக்கு. இப்போ ஒரு பொருள் நான் கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம், இப்போ நம்ம பணம் கொடுத்து ஒரு பொருளை வாங்குகிறோம்ல, இதே போல உப்பு கொடுத்து என்ன பண்ணிக்குவாங்களாம், பண்டங்களை மாற்றி கொள்ளுவாங்களாம். இந்த சேலரிங்கிற வேர்டு எதுல இருந்து வந்துதான், இந்த சால்ங்கிற வார்த்தையில இருந்து தான் சேலரி, சம்பளம், அந்த வார்த்தை வந்துதான். அப்போ உப்பு ஒரு பொருளை நான் வாங்கி கொள்வதற்கு விலையாக கொடுக்கப்படுது, பணம் மாதிரி என்ன பண்ணப்படுது, கொடுக்கப்படுது. ஸோ இந்த நாள்ல நம்ம தியானிக்க போறோம். நம்ம வேதம் சொல்லுகிறது மத்தேயு 5:13 நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச வசனம்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியிலே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. ஆமென். மத்தேயு 5:13 சொல்லுது, நீங்கள் பூமிக்கு எப்படி இருக்கீங்களா, உப்பா இருக்கிறீங்க. நீங்க பூமிக்கு எப்படி இருக்கிறீங்களா, சத்தமா, உப்பா இருக்கிறீங்க. அப்போ நீங்க உப்பா இந்த பூமிக்கு இருக்கணும்னு தான் கர்த்தர் உங்களை இந்த பூமியில வச்சிருக்கிறார். நான் உன்னை பூமிக்கு எதா வச்சிருக்கேன், உப்பா வச்சிருக்கேன். நீ உப்பா கரெக்டா இருந்தன்னா, நீ உப்பா இருந்து செயல்பட்டனா, உன்னுடைய எப்படி நீ பணத்தை கொடுத்த உடனே அந்த பொருளை கொள்ளுகிறியோ, அதே போல நீ உப்பா இருந்து காரியங்களை கரெக்டா செஞ்சனா உனக்கான பொருட்கள் எப்படி வந்துரும், உன்னை தேடி கரெக்டா வந்துடும். நீ உப்பு தன்மை, உன்னுடைய சாரத்தன்மையை நீ இழந்து போய், அல்லது உப்பு என்னென்ன கிரியை செய்யுமோ அதை செய்ய நீ தவறும் போது, அதுக்கு நீ டைம் எடுக்கும் போது, நான் உனக்கான காரியங்களை தர்றதுக்கும் என்ன ஆகுது, டைம் எடுக்கு. அப்போ உப்பு தன்னுடைய வேலையை கரெக்டா செஞ்சதுன்னா அதை பெற்றுக்கொள்ள வேண்டிய பொருளும் கரெக்டான டைம்ல என்ன பண்ணிருமா, பெற்றுக்கொள்ளும். இது உங்களுடைய லைஃப்லயும் நீங்க என்ன பண்ணி பாருங்க, அப்ளை பண்ணி பாருங்க. ஒரு வேலை, சில காரியங்கள், சில தேவைகள், சில கடன் பிரச்சனைகள் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சில பலவீனங்கள் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்குன்னா, ஏசுப்பா நான் இன்னைக்கு சில காரியங்களை நான் உப்பை குறித்து சொல்ல போறேன், நான் இதுல எதுல குறைவுபட்டு இருக்கிறேன், நான் இதை சரிப்படுத்துறதுக்கு என்ன அர்ப்பணிக்கிறேன், நீங்க எனக்கு அங்க ஸ்டாலா இருக்கிற காரியங்கள், நன்மைகள் என்ன வந்து சேர்ந்து என்ன சென்று அடைய பண்ணுங்கன்னு நம்ம ஜெபிக்க போறோம். ஒரு ஆமீன் சொல்லிடலாமா? முதலாவது உப்பினுடைய தன்மை எப்படிப்பட்டதா இருக்கணும்னா, ஒரு உப்பாய் இருக்க வேண்டிய நாம் சுத்திகரிக்கப்பட்டவர்களா இருக்கணுமா. எப்படி இருக்கணுமா, ஒரு உப்பு நான் ஒவ்வொரு நாளும் என்னை சுத்திகரிக்கிற அனுபவம் உள்ளவளாய் நான் இருக்கணும்னு ஆண்டவர் என்ன பண்ற, விரும்புகிறார். ஒருவேளை நான் எவ்வளவு பரிசுத்தமாய் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் அந்த ஜெனரல் கிளீனிங்னு ஒண்ணு என்ன பண்ணிட்டே இருக்கணும், என் வாழ்க்கையில இருந்து கொண்டே இருக்கணும். ஒரு வீடை கட்டுகிறோம், அந்த வீட்டுல இப்போ யாருமே குடியிருக்கலன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே குடியிருக்கல. ஒரு வாரம் அந்த வீடு பூட்டி வச்சுட்டு வெளில போயிட்டு நீங்க வரீங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த வீடு எப்படி இருக்கும், மைன்யூட்டான தூசிகள், சின்ன சின்ன தூசிகள் இருக்கும். ஒரு மாதம் கழித்து அந்த வீட்டுக்குள்ள வரீங்க, எப்படி இருக்கும், ஓட்டடைகள் இருக்கும். நீங்க அதை பயன்படுத்தவே இல்லை, எந்த மனிதர்களும் அங்க இல்லை, அங்க அழுக்காகிறதுக்கு, குப்பையாக்குறதுக்கு குழந்தைகள் இல்லை, அங்க சமையல் காரியங்கள் எதுவுமே நடைபெறல. இருந்தாலும் அந்த இடம் ஏதோ ஒரு வகையில என்ன பண்ணப்பட்டு கொண்டேதான் இருக்கு, குப்பை ஆகி கொண்டேதான் இருக்கு. அந்த சுத்தத்தை கெடுக்கிற காரியங்கள் அந்த வீட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டே தான் இருக்கு, நடந்து கொண்டேதான் இருக்கு. அப்போ மனிதர்களாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில சுத்திகரிப்பு என்பது அன்றாட நடக்கிற ஒரு ப்ராசஸா இருக்கு. டெய்லி காலையில எந்திரிச்சோன்னு ஒரு வேலைக்கு கிளம்புறோம், என்ன பண்றோம், குளிச்சுட்டு கிளம்புறோம். எதனால? நம்ம சுத்திகரிப்பது நமக்கு நல்லது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நல்லது. இதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு நாளும் சுத்திகரிப்புங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில டெய்லி இருக்கணும். காலையில எந்திரிச்ச உடனே எப்படி நம்ம பிரஷ் பண்ணணும், குளிக்கணுங்கிறது நம்மளுடைய எப்படி மெமரியில ஸ்டோர் ஆயிருக்கும். அதே போல காலையில எந்திரிச்ச உடனே, ஏசுப்பா இந்த நாள்ல என்ன சுத்திகரிங்க,
நான் குறைவுள்ள மனிதன், என்ன இந்த நாள்ல சுத்திகரிங்க. ஒருவேளை நான் ஏதாவது பாவங்கள், அக்கிரமங்கள், ஏதாவது நான் மன்னிக்க முடியாத காரியங்கள் ஏதாவது நான் செஞ்சிருந்தேன்னு என்ன மன்னிங்க. ஒருவேளை ஏதாவது தீங்குல, பாவத்துல நான் விழுந்து விடாதபடிக்கு என்ன பண்ணுங்க, இந்த நாள்ல உங்களுடைய விசேஷித்த பரிசுத்தத்தினால என்ன பண்ணுங்க, அலங்கரிங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்மை நாம் சுத்திகரிக்க நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு ஆமேன்னு சொல்லிடலாமா? அப்போ ஒவ்வொரு நாளும் டெய்லி காலையில அது உங்களுடைய பழக்கமா இருக்கணும். ஒவ்வொரு நாள் இரவு படுக்கைக்கு செல்கிறதுக்கு முன்பதாக, ஏசப்பா என்னை சுத்திகரிங்க. மனுஷங்க முன்பாக நம்ம சுத்தமுள்ளவர்களாய் காண்பிப்பதற்கு நம்ம அநேக பிரயாசங்கள் எடுக்கிறோம். ஒரு பாஸ்டர் வராரா, இல்ல சர்ச்சில் உள்ள பிலீவர் வராரா, அப்ப நான் எவ்வளவு பரிசுத்தமா இருக்கேன் என்பதை காண்பித்துக் கொள்ள நம்ம ஆசைப்படுறோம். எங்க வீட்டுல நான் இதை இப்படி பண்ணுவேன், நான் இப்படி ஜெபிப்பேன், நான் இப்படி வேதத்தை படிப்பேங்கிறத நம்ம அது தப்பு கிடையாது, அது தப்பு கிடையாது. ஆனா தேவனுக்கு முன்பாகவும் நாம் நம்மை சுத்தம் உள்ளவர்களாய் காண்பிக்கணும்னு ஆண்டவர் என்ன பண்றாரு, விரும்புகிறார். பல வேளைகள்ல மனிதர்களுக்கு மறைத்து நம்ம சில காரியங்களை செய்யறோம். மனிதர்களுக்கு இது இவங்களுக்கு தெரியாது, நம்ம செய்யற இந்த தவறு இவங்களுக்கு என்ன பண்ணாது, தெரியாது, இவங்களுக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லி சில காரியங்கள் செய்யும் போது நம்ம மறைத்து, இந்த உலகத்திற்கு மறைத்து, மனிதர்களுக்கு மறைத்து, குடும்பத்திற்கு மறைத்துன்னு சில காரியங்களை செய்யறோம். எதை மறந்துடுறோம்? நம்மை படைத்த தேவன் அவர் அருகிலே இருக்கிறாருங்கிறத என்ன பண்ணிடுறோம், மறந்து போயிடும். அப்போ அந்த மற்றவர்களுக்கு முன்பாக நம்மை சுத்தமாய் காண்பித்துக் கொள்ள பிரயாசப்படுவதை விட தேவனுக்கு முன்பாக நம்மை சுத்தமாய் காண்பித்துக் கொள்ள நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும், பிரயாசப்படணும். ஒவ்வொரு நாளும் கிளீனிங்கிறது, ப்ராசஸ்ங்கிறது ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு வார்த்தைகள் நம்ம மூலமா பேசியிருப்போம், ஏதோ ஒரு காரியங்கள், ஏதோ ஒரு நினைவுகள், கர்த்தருக்கு பிரியமில்லாத நினைவுகள், ஏதோ நம்ம மனசுல மற்றவர்களை குறித்து ஏதாவது எரிச்சல் இருக்கலாம், பொறாமை இருக்கலாம், பெருமை இருக்கலாம். அது எப்படி இந்த ஒட்டடை மாதிரி, தூசி, மைன்யூட்டான டஸ்ட் மாதிரி அது நம்முடைய மனதை என்ன பண்ணிட்டே இருக்கும், சேர்ந்து கொண்டே இருக்கும். இது என்னைக்காவது ஒரு நாள், வருஷத்துல ஒரு நாள் இல்ல, அந்த குப்பைகள் எல்லாம் சேர்ந்து நீங்க உள்ள போறதுக்கே இடம் இல்லாம வர்ற வரைக்கும் சேர்த்து வச்சு நான் மொத்தமா தான் கிளீன் பண்ணுவேன்னு என்ன பண்ணக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்திகரித்துக் கொள்ளணும். டெய்லி ப்ராசஸ் ஒன்று. மாதத்துக்கு ஒரு முறையாவது 2 வேளை சாப்பாடை கட் பண்ணிட்டு ஒரு 12 மணி நேரமாவது உங்களை சுத்திகரித்து நீங்கள் ஜெபிக்க உங்களை ஒப்பு கொடுக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன் எல்லாரும் சொன்னீங்களா? ஆமீன் சொன்ன எல்லாரும் என்ன பண்ணணும், மாதத்துக்கு ஒருக்கா எப்படி வீடை டெய்லி நம்ம பெருக்கி தொடச்சாலும், பிகினர்ஸ்க்கு சொல்றேன், மாதத்துல ஒரு முறையாவது உங்கள் கம்ப்ளீட் சுத்திகரிப்புக்காக உபவாசம் இருந்து, ஃபாஸ்டிங் இருந்து என்ன பண்ணணும், சுத்திகரிக்கிறதுக்கான ஜெபத்தை நம்ம செய்யணும். ஒருவேளை நம்மளுடைய சில வேலைகள்ல நம்ம பொருளாதாரத்துல ஏதோ ஒரு தடை இருக்கும், சில வேலைகள்ல பலவீனம், ஏதோ ஒரு பலவீனம் கரெக்டா அந்த குறிப்பிட்ட நாள்ல ரெகுலரா நமக்கு வந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு மாதமும் இந்த குறிப்பிட்ட வாரத்துல நம்மளுக்கு அந்த பலவீனம் வரும், இல்ல குறிப்பிட்ட சில இடங்கள்ல அந்த தேவைகள், இல்ல குறிப்பிட்ட சில வாரங்கள் நமக்கு மைண்ட் ரொம்ப அப்செட்டா இருக்கும். நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, இந்த 15ஆம் தேதி தாண்டினாலே மைண்ட் ரொம்ப ப்ரெஷரா இருக்கு, ரொம்ப டென்ஷனா இருக்கு. சரி, இந்த மாசம் முடிச்சுட்டா சரியாயிரும் அப்படின்னு நம்மளுக்கு சில குறிப்பிட்ட காலங்கள் நமக்கு எப்படி இருக்குது, டென்ஷன் ஆகும். அப்போ இந்த குறிப்பிட்ட காலங்கள்ல வர்ற சில சத்ருவுடைய கண்ணிகளுக்கு நாம் தப்பும்படிக்கு இந்த மாதத்துக்கு ஒரு நாள் நம்மை சுத்திகரித்துக் கொள்கிற இந்த உபவாசம் ரொம்ப பெரிய துணையா இருக்கும். ஒரு ஆமீன் சொல்லலாமா? நீங்க ஒரு நாள் ஆண்டோடைய பாதத்துல காத்திருந்த, உங்களுக்கு விடுமுறை இருக்கிற ஒரு நாள், ஃப்ரீயா இருக்கிறோம், இன்னைக்கு நம்மளுக்கு லீவா, சரி இன்னைக்கு மற்ற வேலைகளை ஓரம் வச்சுட்டு, எப்பவும் தான் சாப்பிடுறோம், எப்பவும் தான் துணி துவைக்கிறோம், எப்பவும் தான் வீடு என்ன பண்றோம், பெருக்கிறோம், போடுறோம், மற்ற வேலைகளை பார்க்கிறோம். இன்றைக்கு இது கர்த்தருக்கான நாள். காலையில ஒரு 10 மணிக்கு நான் உட்கார்ந்தேன்னா ஒரு 3 மணி வரைக்கும் காலையில உணவு, மத்தியான உணவை ஸ்கிப் பண்ணி ஒரு சாயந்தரத்துக்கு மேல ஒரு சின்ன டிஃபன் என்ன பண்ணிக்கோங்க, எடுத்துக்கோங்க. ஒரு நாள் பிரத்யேகமா ஆண்டோடைய பாதத்தை காத்திருந்து, எதற்காக? நான் சுத்திகரிக்கப்படணும், நான் கழுவி ஆண்டவருக்காக பயன்படணும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை எனக்குள்ள என்ன பண்ணிடக்கூடாது, வேர் பற்றிடக்கூடாது. சில வேலைகள்ல சில காரியங்களை நம்ம டெய்லி பிரேயர்ஸ்ல மேலோட்டமாய் கிளீன் பண்ணிட்டே இருந்திருப்போம், ஆனா அதோடைய வேர் உள்ளவே தான் ஆணித்தரமாய் ஸ்ட்ராங்கா என்ன பண்ணியிருக்கோம், இருந்திருக்கும். அப்ப அப்படிப்பட்ட ரூட்ஸை நீங்க கிளியர் பண்ணணும்னா, நீங்கள் உபவாசித்து அதை சுத்திகரிப்புக்கு ஒப்பு கொடுக்கும் போது சத்துனுடைய அந்த வஞ்சகமான வேர்கள் அது அக்னியினால பற்றி எரியப்படும். ஆமென். அப்போ மாதத்துல ஒரு நாளாவது உங்களை சுத்திகரிப்பிற்கென்று பிரத்யேகமாய் உங்கள் உணவை ஒதுக்கி உங்களுடைய நேரத்தை கர்த்தருக்கென்று கொடுத்து உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். அப்போ முதலாவது அந்த உப்பு ஒரு காரியத்துக்கு பயன்படும் என்றால் அது சுத்திகரிக்க பயன்படுகிறது. ஆமென். நம்பர் 1 நம்மை சுத்திகரிப்பது, 2வது மற்றவர்களை சுத்தமுள்ளவர்களாய் மாற்றி கர்த்தருடைய அன்புக்குள்ள கொண்டு வருது. அதுக்குதான் ஆண்டவர் நம்மள பூமியில வச்சிருக்கிறேன். நான் சுத்தமா இருக்கிறேன், ஓகே, நான் பரிசுத்தமான வாழ்க்கை வாழுகிறேன். நீங்கள் வாழுகிறதை பார்க்க உங்களை பார்க்கிற ஒருவர் அல்லது உங்களுக்கு பார்க்கிற ஒரு சர்க்கிள்
உங்களுடைய சுத்திகரிப்பை, உங்களுடைய பரிசுத்தத்தை அது பின்பற்றி கொண்டே இருக்கும். நமக்கு அது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல என்ன பண்ணாது தெரியாது. நம்மளுடைய ஜெப வாழ்க்கையை பார்த்து நம்ம சில காரியங்கள் பரிசுத்தத்துக்கு நேரம் நடக்கும்போது நம்ம பேசுகிற காரியங்கள், நம்மளுடைய நடக்கைகளை பார்த்து ஒரு கூட்டம் என்ன பண்ணிட்டே தான் இருப்பாங்க, நம்மளை பின்தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஆமால, இப்படி அவங்க ஜெபிக்கிறாங்களா, சரி நம்ம இப்படி ஜெபிச்சு பார்ப்போம், இப்படி அவங்க வேதத்தை தியானிக்கிறாங்களா, நம்ம இப்படி தியானிச்சு பார்ப்போம்னு ஒரு கூட்டமும் அந்த சுத்திகரிப்புக்கு நேரம் என்ன பண்ணிட்டே தான் இருக்கும், கடந்து வந்து கொண்டே இருக்கும். அப்போ முதலாவது நீங்கள் சுத்திகரிக்கப்பட நேரம் ஒதுக்குங்கள். ரெண்டாவது, ஒரு கூட்ட ஜனங்களை அந்த சுத்திகரிப்புக்கு நேரம் நடத்துறதுக்கு ஆயத்தமாகுங்கள். ஒரு ஆமீன் சொல்லிடலாமா? ஆமீன். ரெண்டாவது, உப்பு ரொம்ப பிரயோஜனமான ஒரு பொருள், அப்படித்தானே? யோபு 6:6 சொல்லுது, உப்பு இல்லாமல் சாப்பிட கூடுமோ அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. ருசி இல்லாத பதார்த்தத்தை உப்பு இல்லாமல் சாப்பிட கூடுமோ? உப்பு இல்லாம என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. டாக்டர் சொல்றாரு உப்பு குறைங்க, உப்பு குறைங்க, உங்க ஹெல்த்துக்கு நல்லது இல்லை. இருந்தாலும் ஒரு 2 உப்பு போடு, அப்பதான் சாப்பிட முடியும். சும்மா லைட்டா பேருக்காவது என்ன பண்ணுங்க, உப்பு போடுங்கன்னு நம்ம சொல்றோம். ஏன்? அந்த உப்புல அவ்வளவு சுவை. உப்பு இல்லாம நம்மளால சாப்பிட முடியல. அப்ப ரெண்டாவது, நீங்கள் உப்பு எப்படி ஒரு பயன்படுகிற பொருளா இருக்குதோ, நீங்க தேவனுக்கு பயன்படுகிற ஒரு பாத்திரமா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். முதலாவது சுத்திகரிப்பு, உப்பு சுத்திகரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணப்படுது. ரெண்டாவது, உப்பு ரொம்ப அத்தியாவசியமாய் பயன்படுத்தப்படுகிற ஒரு பொருள். அது ஒருவேளை உணவின் டேஸ்டுக்காகவோ இல்ல சில இதை ப்ரிசர்வ் பண்றதுக்கு உப்பு என்ன பண்றாங்க, பயன்படுத்துறாங்க. சில காரியங்களை சாஃப்டன் பண்றதுக்கு, ஊற வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி உப்பு ஒவ்வொரு இடத்துல கெமிக்கல்ஸ்ல யூஸ் பண்ணப்படுகிறது. இந்த மாதிரி சில காரியங்களை யூஸ் பண்ணப்படுதில்ல, ஏதோ ஒரு வகையில அது பயன்பட்டு கொண்டே இருக்கு. தேவனுக்காக நீங்களும் நானும் ஏதோ ஒரு வகையில ஒவ்வொரு நாளும் பயன்படணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு ஆமீன் சொல்லலாமா? தேவனுக்காக நம்ம ஏதோ ஒரு வகையில ஒவ்வொரு நாள் எண்ட் ஆஃப் த டே நீங்க ஆண்டோடைய சமூகத்துல போய் ஜெபிக்க போகும்போது, இரவு படுக்கைக்கு போறதுக்கு முன்னாடி அன்றைக்கு யோசிச்சு பாருங்க. நான் இது முன்னாடியே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த நாள் நான் ராஜ்யத்தின் மேன்மைக்காக, இந்த இயேசுவுடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்படுறதுக்கு நான் என்ன கிரியை செஞ்சேங்கிறத நம்ம என்ன பண்ணணும், யோசிச்சு பார்த்து நம்முடைய படுக்கைக்கு போகணும். இந்த நாள் நான் தேவனுக்கு பிரயோஜனமா ஏதாவது காரியத்தை செஞ்சிருக்கேனான்னு ஒவ்வொரு நாளும் நம்முடைய படுக்கைக்கு செல்வதற்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், யோசிச்சு பார்க்கணும். யோசிச்சு பார்க்குறீங்களா? ஒவ்வொரு நாள் படுக்கைக்கு போகும்போது நம்ம என்ன ஜெபிப்போம்? படுக்கைக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாம் ஜெபிக்கிறதே கிடையாது. அப்படியே படுத்துட்டே ஏசப்பா அப்படின்னு என்ன பண்ணிடுறது, பரமேறிடுறது. அப்படியா? இல்ல, நம்ம ஜெபிப்போம். ஏசப்பா அந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி, இன்னைக்கு வேலையில எப்படி இருந்தது, வீட்டுல எப்படி இருந்தது, இந்த தேவை இருந்துச்சுப்பா, இல்ல இப்போ நாங்க படுக்க போறோம், காலையில சந்தோஷமா எந்திரிக்கணும். இது நம்முடைய ரொட்டீன் பிரேயர். இந்த பிரேயர்ல ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஏசப்பா, இந்த நாள்ல நான் உங்க ராஜ்யம் கட்டி எழுப்பப்பட ஏதாவது பிரயாசப்பட்டனான்னு யோசிச்சு, பிரயாசப்பட்டிருந்தா நன்றி சொல்லுங்க. பிரயாசப்படலனா, நீர் கொடுக்க போற புதிய நாள்ல பிரயாசப்பட எனக்கு கிருபை தாங்கப்பான்னு ஜெபிச்சுட்டு என்ன பண்ணுங்க, படுக்கைக்கு செல்லுங்க. ஆமென். ஒருவேளை ஆண்டோடைய சுவிசேஷத்தை ஒரு நபருக்கு சொல்லியிருக்கலாம், இல்லை யாரோ ஒருத்தருக்காக ஜெபிச்சிருக்கலாம். வியாதியஸ்தர்கள் இருக்கிறாங்க நம்மளை சுற்றி, குடும்பத்துல நிறைய பேர் பிலீவர்ஸ்குள்ளே சொல்லிப்பாங்க, பிரதர் இதுக்காக ஜெபிச்சுக்கோங்க, சிஸ்டர் இதுக்காக ஜெபிச்சுக்கோங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அவர்களுக்காக ஒரு நிமிஷம் என்ன பண்ணலாம், அந்த நேரத்துல ஜெபிக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு நம்ம பூமியில கத்தர் உயிரோடு வைத்திருப்பதற்கு, கத்தருக்காக ஏதோ ஒரு காரியம், ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு காரியம் ஆண்டவருக்காக செய்யணுங்கிற ஒரு வைராகியத்தோடு நம்முடைய நாட்களை கடத்த வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார். ஆமென். உப்பு ஏதோ ஒரு வகையில நம்முடைய வாழ்க்கையில பயன்பட்டு கொண்டே இருக்குது. நீங்களும் எஜமானுடைய ராஜ்யத்திற்கு ஏதோ ஒரு வகையில உங்களால முடிஞ்ச பணிகளை செய்து நீங்கள் பயன்பட்டு கொண்டே இருக்கணும். பயன்பட தவறும் போது, ஒருவேளை ஒரு வாரம் ஒரு மாசம் நீங்க பயன்படுறத நிறுத்திட்டீங்கன்னா, எப்படி ஒரு மிஷின் பிரிண்ட் பண்ற ஒரு மிஷின் ஒரு மாதம் பயன்படுத்தப்படல, அடுத்து என்ன பண்ணும், ஸ்டக் ஆகும், இங்கு கட்டியாகும், இங்கு வராது, சரியா பிரிண்ட் வராது, கடமுடான மிஷின்ல சத்தம் வரும். இது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். புயல் வரும், கொந்தளிப்பு வரும். அப்ப யோசிக்கணும், பயன்பட வேண்டிய இடத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம், பயன்படாம இருந்துட்டோம். அதனாலதான் வண்டி கடகடன்னு சத்தம் வருது. எங்கேயோ பிரச்சனையே வராதுன்னு நினைச்ச இடத்துல எல்லாம் பிரச்சனை வருது. காரணம் என்ன? பயன்பட வேண்டிய நான் என்னுடைய பயன்பாட்டை நான் நிறுத்தினதுதான். கத்தருக்காக நான் ஏதோ ஒரு வகையில ஒவ்வொரு நாளும் பயன்படணும். இதற்காகவே இந்த உலகத்துல ஜீவனோடு நாம் இருக்கிறோம். நம்பர் 3, உப்புடைய இன்னொரு இது, மார்க் 9:49. எந்த பலியும் உப்பினால் என்ன பண்ணப்படும், உப்பிடப்படும். அதே போல எந்த மனுஷனும் அக்கினியால் உப்பிடப்படுவான். உப்பா இருக்கிற நம்ம முதலாவது ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்படுறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ரெண்டாவது, ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனுக்காக பயன்படணும். ஒருவேளை இந்த ரெண்டும் நீங்க செஞ்சுட்டு இருப்பீங்க, நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்குள்ளே என்னை அர்ப்பணிச்சு நான் சுத்திகரிச்சுட்டு இருக்கேன், ஆண்டவருக்காக மீடியா மினிஸ்ட்ரியிலையோ வர்ஷிப் டீம்லையோ ஏதோ ஒரு காரியங்களை நான் பயன்பட்டு கொண்டே இருக்கிறேன் அப்படின்னா, மூன்றாவது
மனுஷன் அக்கினியினால் என்ன பண்ணப்படுவானா? உப்பிடப்படுவானா. மூணாவது ஒரு காரியம் என்னது? அக்கினியினால் நீங்கள் நிரப்பப்படுகிற வரைக்கும் அந்த உப்புடைய ஒரு குணாதிசயம் என்னன்னா, அது அக்கினியினால உப்பிடப்படுமா. உங்களுக்குள்ளே கர்த்தருடைய அக்கினி வருகிற வரைக்கும் ஆண்டவருடைய பாதத்துல நீங்க காத்திருக்கணும்னு ஆண்டவர் என்ன பண்றாரு? விரும்புகிறார். நம்ம சில வேளைகள்ல என் ஜெபத்திற்கு பதில் வரவே மாட்டேங்குது. இந்த காரியத்திற்காக நான் ஆண்டவரத்துல நிறைய ஜெபிச்சுட்டேன், ஆனா அதற்கான பதில் வரல அப்படின்னா, நீங்க கர்த்தருடைய பிரசன்னத்துல அவருடைய அக்கினி இறங்கி வர்ற வரைக்கும் காத்திருக்கணும்னு ஆண்டவர் என்ன பண்றாரு? சொல்லுகிறார். எலியா அவர் காத்திருந்தார். அக்கினியினால உத்தரவு வருகிற வரைக்கும் அவர் காத்திருந்தார். ஒரு ஆமென் சொல்லலாமா? அத்தனை பாகால்கள் எதிர்த்து இருக்கிறாங்க. தேவன் அக்னியால உத்தரவு கொடுப்பாரா தெரியாது. அந்த காரியங்கள் அவன் படைத்திருக்கிற பலிகள் எல்லாவற்றையும் வந்து கர்த்தர் அங்கீகரிக்கணும்னா அக்னி வானத்திலிருந்து இறங்கி வந்து அந்த பலிகள் எல்லாவற்றையும் அதை எடுத்துக்கொள்ளணும். அப்படின்னா எலியா அது வரைக்கும் என்ன பண்ணாரு? சாயந்தர வேலை வரைக்கும் காத்திருந்தார். ஒவ்வொரு சூழ்நிலைகளை பார்த்து அவருடைய விசுவாசம் குறைஞ்சு போகல. ஒவ்வொரு சூழ்நிலைகளை பார்த்து ஒருவேளை ஆண்டவர் அக்னியால உத்தரவு கொடுக்கலன்னா இந்த 450 பேரும் சேர்ந்து நம்மளை காலி பண்ணிடுவாங்களே அப்படின்னு அவர் யோசிக்கல. அக்னியால் உத்தரவு வருகிற வரைக்கும் காத்திருந்தார். தேவ பிரசன்னத்துல இன்னைக்கு நம்ம போறோம், ஜெபிக்கிறோம், ஆமேன் போட்டு வந்துடுறோம். 1 மணி நேரம் ஜெபம்னா டான்னு 10 மணிக்கு வரோம், அல்லது 9:59 வரோம், 11:01 நம்ம என்ன பண்ணிடுறோம்? கிளம்பி போயிடுறோம். அக்னியால் உத்தரவு வருகிற வரைக்கும் நாம் காத்திருக்கிறோமா? அந்த உத்தரவு தேவனிடத்திலிருந்து அந்த பிரசனம் இறங்கி அக்னியாய் அவருடைய வார்த்தை நம்ம மத்தியில இறங்கி வர்ற வரைக்கும், அக்னியால் நம்ம நிரப்பப்படுற வரைக்கும், இல்ல நம்ம ஆவிக்குரிய நிலைமையில இன்றைக்கு ஒரு வித்தியாசமான அனுபவங்களை பார்க்கிற வரைக்கும் தேவ சமூகத்திலே காத்திருக்கிற அனுபவம் நமக்குள்ள இருக்குதா? இன்றைக்கு நம்ம ஒரு சாதாரண ஒரு மற்ற காரியங்களை வழிபடுகிறது போல நம்ம என்ன பண்றோம்? போறோம், நம்மளுடைய லிஸ்ட் சொல்றோம், சில காரியங்களை ஆண்டவரத்துல தெரியப்படுத்துறோம், பேசுறோம், வசனத்தை வாசிக்கிறோம், நம்ம டைமிங் வச்சிருக்கோம். 10 நிமிஷம் பிரேயர், 10 நிமிஷம் பைபிள் ரீடிங், 10 நிமிஷம் பாட்டு. இல்ல, தேவ பிரசன்னத்துக்கு போய் உங்களை வெறுமையாக்கி உங்களை சுத்திகரிச்சு நேரம், ஒருவேளை நமக்கு இந்த நேரம் அந்த நேரம் நம்மளுக்கு வேலைகள் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ரிலாக்ஸா ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவர் பேசுற வரைக்கும், ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்கிற வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு எழுந்திருக்க மாட்டேன்னு சொல்லி நீங்கள் கடைசியாய் காத்திருந்த நாள் என்னைக்கு? நீங்க மைண்ட்ல எப்படி யோசிச்சு பாருங்களேன். ஒரு காரியத்தை, குறிப்பிட்ட காரியத்துக்காக ஜெபிக்க ஆண்டவர்கிட்ட போறீங்க. ஆண்டவரே எனக்கு இன்னைக்கு இம்மீடியட்டா எனக்கு 10,000 ரூபாய் தேவையேசுப்பா அப்படின்னு காலையில போய் ஆண்டவர் சமூகத்துல முழங்கால் படிடுறீங்க, ஆண்டவர் சமூகத்துல உட்காடுறீங்க. உட்கார்ந்து ஒருவேளை அந்த தேவைக்காக உங்களுக்கு அழுக வருது, அந்த தேவைக்காக நீங்க குழம்புறீங்க, சில மனதின் ஓட்டங்கள் வருது. இது எல்லாத்தையும் தாண்டி அந்த பதில் ஆண்டவர் ஒருவேளை ஒரு வசனத்தின் மூலமாகவோ இல்ல அவருடைய வார்த்தையின் மூலமாகவோ, இதுல நம்ம இல்ல நிறைய பேர் தரிசனம் பார்க்கிறோம். சில காரியம் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளா இருக்கு. எத்தனை பேர் உங்க பிரச்சனைகளுக்காக முழங்கால் படிட்டு அதற்கான பிரத்யேக தரிசனத்தை கர்த்தர் தருகிற வரைக்கும் அந்த அவருடைய பாதத்துல காத்திருந்து அதை பெற்றுக்கொள்கிறோம்? ஆண்டவர்கிட்ட இருந்து இன்னைக்கு பதில பெற்றுக்கொண்டாதான் நான் எந்திரிச்சு வருவேன் அப்படின்னு சொல்லி காத்திருக்கிற நபர்கள் எத்தனை பேர்? நம்மளை யோசிச்சு பார்த்தோம்னா நிறைய வேலைகள்ல நான் சொல்றதை சொல்லிட்டு நான் பாட்டுக்கு என்ன பண்ணிட்டே இருப்பேன், கிளம்பிட்டே இருப்பேன். ஆண்டவர் என்னைக்கு கிரியை செய்யணுமோ அதனாலதான் நம்முடைய அற்புதங்கள் தாமதமாகுது. அதனாலதான் நம்முடைய அற்புதங்களை நாம சீக்கிரம் என்ன பண்றது இல்ல, பெற்றுக்கொள்ளுகிறது இல்ல. தேவனிடத்துல போய் இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒரு சின்ன பிள்ளையை போல யார் மாறலையோ அவங்க தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பதில்லை. ஒரு சின்ன பிள்ளை ஒரு சாக்லேட் வேணும்னு நினைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம இடத்துல எப்படி கேட்கும்? அந்த சாக்லேட்டை கடையில பாத்துருச்சு, உங்களை அந்த கடையில இருந்து தாண்டி வீட்டுக்குள்ள வர விட்டுருமா அந்த குழந்தை? நீங்களே ஒருவேளை ரொம்ப கடின இருதயமுள்ள ஒரு தகப்பனா ஒரு தாயா இருந்தா கூட உங்க மனசையே கரைய வச்சு அந்த சாக்லேட் என்னெல்லாம் பரவாயில்ல, நம்ம வீட்டுல இருக்க இந்த சாக்லேட்டையாவது சாப்பிடுன்னு ஏதோ ஒண்ணு கொடுக்கிற வரைக்கும் அந்த குழந்தை தன்னுடைய அழுகையை விடாது, தன்னுடைய ஏக்கத்தை விடாது, தன்னுடைய அடம் பிடிக்கிற அந்த தன்மை என்ன பண்ணாது, விடவே செய்யாது. அது பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் போராடும். அதால முடிஞ்ச அளவுக்கு, இல்லைன்னா சாப்பிட மாட்டேன்னு போராடும், இல்லைன்னா நான் இதை செய்ய மாட்டேன்னு போராடும், இல்ல ஏதாவது பொருட்கள் மேல அதோடைய கோபம், எப்படியோ அதுக்கு ஆசை என்னது, அந்த காரியங்களை நான் பெற்றுக்கொள்ளணும். எத்தனை பேர் நாம் தேவனுடைய பாதத்துல இதை நான் பெற்றுக்கொண்டால் தான் இன்னைக்கு ஜெபத்தை விட்டு எந்திரிப்பேன், ஏசப்பா இதுக்கான பதில் வர்ற வரைக்கும் நான் அந்த முழங்கால விட்டு எந்திரிக்க மாட்டேன்னு எத்தனை பேர் நம்ம இது வரைக்கும் அப்படி என்னைக்காவது ஒரு நாளாவது நம்ம காத்திருந்திருக்கோமா? என்னைக்காவது ஒரு நாள் அக்னியால் கர்த்தர் உத்தரவு கொடுக்கிற வரைக்கும், அக்னியால் மனுஷன் ஒப்பிடப்படுகிற வரைக்கும் தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். இது சாதாரணமான ஒரு அனுபவம் இல்லை. நான் இப்ப ஈஸியா சொல்லிடுறேன். அந்த ஜெபத்திற்கான பதில் வர்றதற்கு ஒரு நாள் ஆகலாம், 1 மணி நேரம் ஆகலாம், அரை மணி நேரத்துல கூட பதில் வரலாம், சில வேளை 3 மணி நேரங்கள் கழிச்சு கூட பதில் வரலாம். ஆனால் அக்னியால் உத்தரவு வருகிற வரைக்கும் நாம் காத்திருந்துட்டோம்னா, அந்த அனுபவத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா,
இப்படி நம்ம சில காரியங்கள் தடைகளோடு இருக்குல்ல, அந்த தடைகள் நம்ம வாழ்க்கையில பார்க்கவே மாட்டோம். இது கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. வைராகியமா விடாப்பிடியா என் பாதத்தை பிடிச்சுன்னு இல்லை, நான் பதில் கொடுக்கிற வரைக்கும். யோசிச்சு பாருங்க, பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் வேதத்துல இருந்து காமிக்கிறேன். தானியேல் ஒரு காரியத்துக்காக, குறிப்பிட்ட காரியத்திற்காக ஒரு ஆண்டோடைய பாதத்துல போய் சமூகத்துல போய் காத்திருக்கிறார். 21 நாள் தானியேலுடைய ஃபாஸ்டிங் நம்ம எல்லாருக்குமே தெரியும். முதல் நாளிலே தானியேலுடைய ஜெபத்திற்கான பதில் என்ன பண்ணிருச்சு? பரலோகத்துல இருந்து வந்துருச்சு. ஆனா தானியேல வந்து அதை என்ன பண்ணல, சென்றடையல. தானியேல் நினைச்சிருந்தா, அது ஆண்டவரே நான் உம்மிடத்துல தெரியப்படுத்திட்டேன், என்னைக்கு நீங்க பதில் கொடுக்குறீங்களோ கொடுத்துருங்கப்பா தேசத்துக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணல, தானியேல் விடல. அந்த ஜெபத்திற்கு பதில் பரலோகத்துல இருந்து வந்து வானத்துல ஸ்டக் ஆயிட்டு நிக்கு. தூதர்களுக்குள்ள பிரச்சனையாயி நின்று கொண்டு இருக்கு. வானமண்டலத்தின் ஆவிகள் போராடி கொண்டு இருக்குது. அப்போ தேவன் அந்த காரியங்களை பெற்றுக்கொள்ற வரைக்கும் திரும்ப 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 என்ன பண்ணிட்டே இருக்காங்க, தானியேல் ஜெபிச்சு கொண்டே இருக்கிறார். திரும்ப 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 போராடிட்டே இருக்காரு. அப்ப பரலோகத்துக்கு திரும்ப தானியேலுடைய ஜெபம் போகுது. அப்போ தேவன் சொல்றாரு, ஏற்கனவே இந்த ஜெபத்திற்கு என்ன ஆயிருச்சு, பதில் அனுப்பப்பட்டாச்சு. இப்ப ஏன் இன்னும் தானியேல் திரும்ப திரும்ப அதே காரியத்துக்கு ஜெபிக்கிறாருன்னு, திரும்ப கேப்ரியேல் தூதனை விடுவிக்கும்படிக்கு அங்க இருந்து யுத்தம் பண்ணுகிற மிகாவேல் தூதர்களை அனுப்பி அந்த வானத்துல யுத்தம் நடந்து பதில் யாரிட வந்து சென்றடையுது, தானியேலை வந்து ரீச் ஆகுது. 21வது நாள் தானியேல் அந்த பதிலை என்ன பண்ணி கொள்ளுகிறார், பெற்றுக் கொள்ளுகிறார். நம்ம அவ்வளவு நேரம் ஆண்டோடைய பாதத்திலே காத்திருக்கிறதுக்கு முதலால நம்ம மனதளவுல நம்ம ரெடியா இருக்கோமா? உலக பிரகாரமா நமக்கு வேலை இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு, ஓகே. ஆனா ஒரு 21 நாள் காத்திருக்கிறதுக்கு தானியேல் காத்திருந்தார்ல, அந்த பதில் வர்ற வரைக்கும் இருந்தார்ல, நம்ம அப்படி இருக்கணுங்கிற எண்ணமாவது நம்ம மனதளவுல இருக்குதா? இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கிறோம், ஏன் ஆண்டவரே எனக்கு இவ்வளவு தடை, ஏன் ஆண்டவரே இந்த காரியத்துல அற்புதம் நடக்க மாட்டேங்கி? கர்த்தருடைய வேலை, கர்த்தர் அற்புதம் செய்து அவர் பதிலை அனுப்புற வரைக்கும் ஆண்டோட பிரசன்னத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கிறதே இல்ல. ஒரு மணி நேரம் சொல்லுங்களேன், ஒரு மணி நேரம் வந்து முழங்கால் படிட்டு ஏசப்பா இந்த காரியம்னு தேவ பிரசனம் இறங்கி வர்றது வரைக்கும் கூட சில பேரால என்ன பண்ண முடியல, காத்திருக்க முடியல. லிட்டரலா வந்து பைபிள் படிக்கிறோம், ஜெபிக்கிறோம், காரியங்களை சொல்றோம். தேவ பிரசனம் இங்க இறங்கி வந்துச்சா, இந்த இடத்துல தேவன் இறங்கி வந்துட்டாரா யோசிக்காம நம்முடைய ஜெபத்தை என்ன பண்ணிட்டே இருக்கோம், நகர்த்தி கொண்டே இருக்கோம். 3வது மிக முக்கியமான காரியம், நீங்கள் அக்கினியால் உத்தரவை பெற்றுக் கொள்கிற வரைக்கும் தேவ பாதத்துல என்ன பண்ணுங்க, தரித்திருங்க. சோ முதலாவது நம்ம சுத்திகரிக்கப்படணும், நம்மை சுற்றி இருக்கிறவங்க அந்த சுத்திகரிப்புக்கு நேரம் நகர்த்தப்படணும். 2வது நீங்க எஜமானுக்கு பயன்படணும், ஏதோ ஒரு வகையில நீங்க பயன்படணும். 3வது நீங்க அக்னியால் உத்தரவை பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் நீங்க அக்னியா மாற முடியும். ஆமென். இது அதுக்கு அடுத்த அனுபவம். அக்னியா மாறுறதுங்கிறது நீங்க சில தேவ ஊழியர்கள் நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, அவங்க நடந்து வரும்போதே பிசாசுகள் அலறி அடிச்சு ஓடும். அவங்க நடந்து வரும்போதே நமக்குள்ளே ஒரு பயம், ஒரு மரியாதை வரும். அவங்க நடந்து வரும்போதே நமக்குள்ளே சில ஒரு சந்தோஷம் வரும். அவங்க பெரிய தேவ மனிதர்கள், ரொம்ப பெரிய ஃபேன் ஃபாலோவிங்கோட இருக்காங்க, அது இல்ல, தேவ அக்னியை அவர்கள் சுமந்து வராங்க அவங்க எலும்புகளுக்குள்ள. ஆமென் ஆமென். அந்த அக்னி அவர்களுக்குள்ள இருக்கிறதுனாலதான் நமக்குள்ளே அவங்க வந்த உடனே ஒரு கணம் கொடுக்குறோம், ஒரு ஊழியர், தேவ ஊழியர் அப்படின்னு. ஏன்? தேவ அக்னியை அவர்கள் சுமக்கிற பாத்திரங்களா இருக்கிறாங்க. நீங்களும் நானும் அப்படிப்பட்ட அக்னியை சுமக்கிற பாத்திரங்களாய் மாறும்போது உங்கள் சாரத்தன்மையை கெடுக்க சத்துரு எவ்வளவு பெரிய அம்பை எய்தாலும் அது நம்மை சேதப்படுத்த முடியாது. ஒரு ஆமேன்னு சொல்லிடலாமா? இப்போ உப்பினுடைய இந்த 3 காரியங்கள் உங்க வாழ்க்கையில காணப்பட்டுச்சுன்னா, உங்களுடைய எப்படி ஒரு பொருள் கடையில போய் வாங்கணும்னா பொருளை கொடுத்தோடனே பொருளை டெலிவரி பண்றாங்களோ, பணத்தை கொடுத்தோடனே பொருளை உங்களுக்கு கொடுக்குறாங்களோ, அதே போல நீங்கள் இந்த 3 காரியங்களை பரலோகத்துக்கு நேரம் செலுத்தும் போது நீங்கள் உங்களை சுத்திகரித்து பரலோகத்துக்காக பயன்பட்டு அக்னியால பரலோகத்துல இருந்து என்ன கட்டளை வருதுன்னு காத்திருக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நீங்க எந்த காரியத்தையும் அப்படியே ஸ்டக் ஆகி அப்படி நிக்க வேண்டிய வேலையே இல்லை. ஆட்டோமேட்டிக்கா அங்கிருந்து வர்ற காரியம் என்ன பண்ணிரும், வந்துடும். நாம் கொடுக்க வேண்டிய காரியங்களை கரெக்டா இருந்தோம்னா வர வேண்டிய காரியங்கள் கரெக்டா வந்துடும். சோ இந்த உப்புடைய கடைசி 3 காரியங்களை நான் சொல்லிட்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீங்க. உப்புடைய 3 குணாதிசயம். நம்பர் 1, அது டேஸ்ட் கொடுக்கும். நம்பர் 2, அது சில பொருட்களை சாஃப்டன் பண்ண யூஸ் ஆகும். இப்போ சப்பாத்திக்கு உப்பு போட்டு மாவு பிசைஞ்சு வைக்கிறோம், சாஃப்ட் ஆகுது அந்த மாவு. இதே இது இட்லி தோசை மாவுல உப்பு போடுறோம், அது புளிச்சு அது என்ன பண்ணுது, அது பொங்கி வர பண்ணுது. அப்படிதான் அந்த உப்பு அந்த காரியங்களை பண்ணுது. 2வது சாஃப்டன் பண்ணுது. 3வது ப்ரிசர்வ் பண்ணுது. சில பொருட்களை பண்படுத்துவதற்கு, பாதுகாக்கிறதுக்கு உப்பு போட்டு வைப்பாங்க. எங்க வைப்பாங்க உப்பு போட்டு? ஊறுகாய், கருவாடு, இதெல்லாம் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு, பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, உப்பு போட்டு வைப்பாங்க. இது உப்புனுடைய இந்த 3 குணாதிசயம். நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள்னா உங்க வாழ்க்கையில இந்த 3 குணாதிசயம் காணப்படுதா? நீங்க
ஒருத்தர் வாழ்க்கையில ஒரு குடும்பத்துக்குள்ள போகும்போதா இல்ல ஒரு மனிதர்களுடைய பழகும் போதா, அவங்க இருக்கிற போது அந்த சூழ்நிலையில அந்த மனிதர்கள் மற்றவர்களால வெறுக்கப்படுறவங்களா, ஒதுக்கப்பட்டவங்களா, ஏழ்மையானவங்களா, கஷ்டப்படுறவங்களா, கண்ணீர் விடுறவங்களா இருக்கிறாங்க. நீங்க அவர்களோடு இணைந்ததுக்கு பிற்பாடு அவர்களோட வாழ்க்கையில ஒரு ஃபிளேவர் ஆட் பண்ணிருக்கீங்களா? டேஸ்டா மாறி இருக்கா அவங்களோட வாழ்க்கை? அவங்க வாழ்க்கை இனிப்பா மாறி இருக்கா? அவங்க வாழ்க்கை ஒரு சந்தோஷமான வாழ்க்கையா? அவங்களால மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுற மாதிரி ஒரு நன்மை நிறைந்த, அவங்க சில பேர் சில வாழ்க்கையில அர்த்தமே இல்லாம வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஏன் நான் உயிரோடு இருந்து நான் யாருக்கு என்ன பிரயோஜனம்னு வாழ்கிற ஒரு மனிதன் உங்க நண்பரா வராரு, இல்ல உங்க ஃபேமிலியில ஒருத்தர் ரிலேஷனா வராரு, இல்ல சர்ச்சில் ஒரு பிலீவரா வராரு, நீங்கள் அவரோடு பழக ஆரம்பித்ததுக்கு பிற்பாடு அவர் வாழ்க்கை அர்த்தம் உள்ளதா மாறி இருக்கா? இதுதான் நம்ம பூமிக்கு உப்பா இருக்கிறது. எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா ஆண்டவரை பத்தி நான் யாருக்குமே சொல்ல மாட்டேன். அப்படி இல்லை, அது உப்போடைய குணாதிசயம் அல்ல. அது எதோடு இணைதோ அதோடைய சுவையை அதிகரிக்க பண்ணும். ஒரு ஆவிக்குரிய நபரோட நீங்க இணையறீங்க, அது வரைக்கும் அவங்க ஜெபித்ததை விட அவங்களுடைய ஜெப நேரம் அதிகமாயிருக்கா? ஒருத்தர் நல்ல ஊழியம் செஞ்சுட்டு இருக்காரு, அவரோட கூட நீங்க இணைந்ததுக்கு பிற்பாடு இன்னும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறவரா அவர் மாறி இருக்காரா? நீங்க ஒருவேளை உங்க குடும்பத்துல நீங்க அந்த உப்பாய் இருக்கிறீங்கன்னா, நீங்க இணைகிற, நீங்க பேசுகிற வார்த்தைகள் மூலம் அவளுடைய வாழ்க்கையில அதிகமா அந்த சுவையை என்ன பண்ணுவாங்க? அனுபவிப்பாங்க. ஆண்டவருடைய அன்பினால இன்னும் நிறையப்படுவாங்க. நான் சொல்ல வர்றது புரியுதா உங்களுக்கு? புரியுது. அப்போ நான் எப்படி ஒரு சாப்பிடுற ஒரு பொருள் உப்பு போடும் போது அதோடைய சுவையை அதிகரிக்குதோ, நீங்க இருக்கிற இடத்துல, நீங்க சுற்றி இருக்கிற நபர்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய அன்பை பெருக பண்ணுகிறவர்களா நீங்க இருக்கணும். ஆமென். இதுதான் பூமிக்கு உப்பு. அவங்க வாழ்க்கையில சுவையை அதிகரிக்கிறவர்களா இருக்கணும். நம்பர் 2, சாஃப்டன் பண்ணும். உப்புடைய தன்மை என்னது? சில காரியங்களே அப்படியே மென்மையா ஆக்கிறோம். சில கடினமான இருதயங்கள் நம்ம மத்தியில இருப்பாங்க. ஒருவேளை குடும்பத்துல இருக்கலாம், மனைவி கடினமான ஒரு இருதயத்தோட இருக்கலாம், இல்ல பிள்ளைகள், கணவன் கடினமான இருதயத்தோட இருக்கலாம், இல்ல உங்க வேலை பார்க்கிற இடத்துல உங்க அதிகாரி கடினமான இருதயம் உள்ளவரா இருக்கலாம். நீங்க உப்பா இருந்து அந்த கடின மனம் உள்ளவர்களை மிருதுவாக்க செய்கிற வல்லமை உள்ள வார்த்தைகள். வேதம் கொலோசியர்ல ஒரு வசனம் இருக்கு, 4:6, உங்கள் வசனங்கள் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. ஒருவேளை மனசு உடைஞ்சு போய் ஒருத்தவங்க உங்ககிட்ட வரும்போது நீங்க பேசுற ஒரு வார்த்தையில இருக்கு அங்கங்க ஒட்டிட்டு இருக்கிற 2 சதை கூட பிஞ்சிட்டு போற மாதிரி பேசுறீங்களா? இல்ல நல்ல ஒரு இருதயத்தோட வருவாங்க, நல்ல ஃப்ரெஷ் மைண்டோட வருவாங்க, நீங்க பேசுற 2 வார்த்தையில இனிமே இந்த பக்கமே வந்துடக்கூடாதுங்கிற மாதிரி பேசுறீங்களா? இல்ல உடைந்து நொறுங்கி போய் வருகிற ஆத்துமாக்களை நல்ல ஒன்றாய் கட்டி எழுப்பி கிறிஸ்துவுக்கு அவங்க வைராகியமா நின்று பயன்படுற மாதிரி அவங்கள நல்ல ஆண்டவரோடு இணைக்கிற கிருபை பொருந்தின வார்த்தைகள் உங்க வாயிலிருந்து புறப்படுதா? நாம் பூமிக்கு உப்பா இருக்கிறோம் என்றால் இந்த உலகத்துல கஷ்டங்களோடு, துயரங்களோடு, பிரச்சனைகளோடு வாழ்க்கையை வெறுத்து தான் 70% பீப்புள் தங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு இருக்கிறாங்க. ஒருவேளை அவங்க வெளியில ஓப்பனா சொல்லட்டாலும் நம்மை சுற்றி இருக்கிற அநேக மனிதர்கள் ஏன் வாழணும், இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கை தேவையா, இவ்வளோ பிரயாசப்பட்டு என் வாழ்க்கையில நான் என்ன பார்த்தேங்கிற விரக்தியோடு தான் தங்கள் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பூமிக்கு நீங்கள் உப்பாய், உங்கள் வசனங்கள் உப்பால் சாரமேறினதாய், அவங்க இருதயத்தை கரைந்து போக பண்ணுகிறதாய், லகுவான இருதயமாய் மாற்றுகிற வார்த்தைகள் உடைய வாயிலிருந்து புறப்படுகிறதா? 2வது. 3வது, உப்புடைய தன்மை என்னன்னு சொன்னேன், பண்படுத்த அது பயன்படும். கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனிதனுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டுருச்சு, அவர் கொஞ்சம் வளர்ற வரைக்கும் அவரை பண்படுத்தி பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யார் இடத்துல இருக்கு? சபைக்கு இருக்கு. கிறிஸ்தவர்களாகி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் அவங்க வளர்ந்துட்டாங்கன்னா அவங்க நம்மளை விட ஸ்டெடியா நிக்கலாம், ஸ்டெடியா நிற்பாங்க. ஆனா அந்த கொஞ்ச நாள் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துடக்கூடாது, காற்றுனால, பிரச்சனைகள்னால, அதனால புதுசா வர்ற பிலீவர்ஸை பண்படுத்துகிறதற்கான அந்த கிருபைகள் இல்ல. ஒருவேளை ஒரு ஆத்மா அவங்க ஆண்டவரை பத்தி தெரியாம தான் இருக்கிறாங்க, ஆனா அவர்களை பண்படுத்தி கரெக்டா அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்கள பராமரிச்சு அவங்களுக்கு வேண்டிய காரியங்களை சொல்லி ஆண்டவரை பத்தி அவங்கள பராமரிச்சு சபைக்குள்ள கொண்டு வர்ற அந்த பக்குவம் நமக்குள்ள இருக்குதா? உப்பினுடைய 3 தன்மைகள் என்னது? அது மற்றவருடைய வாழ்க்கை, நம்ம வாழ்க்கையில காணப்பட வேண்டிய 3 காரியம். மற்றவருடைய வாழ்க்கையே சுவை நிறைந்ததா மாற்றக்கூடிய வல்லமை யாருக்கிட்ட இருக்கு? நமக்குள்ள இருக்கு. ஏன்னா கர்த்தர் சொல்லி இருக்கிறார் மத்தேயு 5:13, நீங்க பூமிக்கு உப்பா. நான் பூமிக்கு உப்பா இருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இசப்பா நான் பூமிக்கு உப்பா இருக்கணும், நான் பூமிக்கு உப்பா இருக்கணும், நான் வெளியில கொட்டி மனுஷங்களால மிதிக்கப்படுகிறதுக்கு இல்ல, நான் உமக்கு பயன்படணும், அதற்கு சாரம் நிறைந்த உப்பா நான் இருக்கணும். மற்றவங்களோட வாழ்க்கையில ஒரு இடத்துக்கு நான் போற வரைக்கும் அங்க சமாதானம் இல்லாம இருக்கலாம். ஒருவேளை ரோட்ல நான் போறேன், அது வரைக்கும் சண்டை சச்சரவு
பிரச்சனைகள்னு இருக்கலாம். ஆனா நான் அந்த இடத்துல கடந்து போனதுக்கு அப்புறம் சமாதானம் வரணும். நான் ஒருத்தங்க வாழ்க்கையில ஒருத்தங்க எனக்கு ஃப்ரெண்டா அறிமுகமாகறாங்க, அது வரைக்கும் அவங்க போராட்டத்தோடு கட்டுகளோடு பிரச்சனைகளோடு இருக்கலாம். ஆனா நான் அவங்களுக்கு நண்பன் ஆனதுக்கு பிற்பாடு அவங்க வாழ்க்கையில இருக்கிற கட்டுகள் உடையணும், அவங்க வாழ்க்கையில நன்மைகள் நடக்கணும், தடைப்பட்டிருக்க ஆசீர்வாதங்கள் வேணும், அவங்க வாழ்க்கை சுவை மிகுந்ததா மாறணும்னு சொல்லி நீங்கள் உங்களை உப்பா இந்த பூமிக்கு நீங்க கர்த்தர் உப்பா வச்சிருக்கிறாருங்கிறத உணர்ந்து செயல்பட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பரலோகத்துல இருந்து சில நன்மைகள் அங்கங்க வான மண்டலத்துல என்ன ஆயிட்டு இருக்கு, ஸ்டக் ஆயிட்டு இருக்கு. சில நன்மைகள் நம்ம சுதந்திரிக்க முடியாம இருக்குல்ல, ஆட்டோமேட்டிக்கா அந்த நன்மைகள் உங்க டோரை வந்து தட்டும். எப்போ நீ கதவை திறப்ப நான் உள்ள வரலாம். ஆமென். அப்போ யாரு கையில இருக்குது நன்மைகளை சுதந்திரிப்பது? உப்பாய் நாம் மாறுற வரைக்கும் அந்த தடைகள் தடைகளாகவே இருக்கும். இந்த மாசத்துல கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணாரு, தடைகளை நீக்கி போடுகிற நான் முன்னாடி நடந்துட்டேன். நீ உப்பா மாறிட்டனா நீ என் பின்னாடியே வாசலால உட்பிரவேசிச்சு என்ன பண்ணிடுவ, தடையை கடந்து வந்துடுவ. இல்ல நாம் நம்முடைய குணாதிசயங்களை மாற்றிக்கொள்ளாம, நாம் நம்மை சுத்திகரிப்புக்கு ஒப்பு கொடுக்காம நான் அப்படிதான் இருப்பேன், நான் போனா இன்னொரு இடத்துல பிரச்சனைக்கு மேல பிரச்சனையை தான் உருவாக்குவேன், நான் யாரையும் பண்படுத்தலாம் பிரயாசப்பட மாட்டேன், யார்கிட்டையும் நான் பக்குவமாலாம் பேசிட்டு இருக்க மாட்டேன், என் பேச்சே வெட்டு ஒண்ணு துண்டு நாளாதான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன்னா நான் சில தடைகளை என் வாழ்க்கை ஃபுல்லா, அது யாரை நினைச்சாலும் அந்த தடையாதான் இருக்கும். அந்த தடை உடைக்கப்படுவதற்கு நான் உப்பாய் மாறணும். இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம்.